தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பேப்பர் நம்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வேரியன்ஸ் அனலைசிஸ்ன்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இது. ரெண்டே ஃபார்முலா புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். ஆனால் நம்ம அந்த பாருங்கள், நான் ஒரு ட்ரிக் வச்சு சொல்லித்தர போகிறேன். இந்த ரெண்டே பேஜ் நீங்கள் பார்த்தா போதும், எந்த சம் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஒரு 7 மார்க்கு கம்பல்சரி கேட்பாங்க. சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், வேரியன்ஸ் அனாலிசிஸில் மெட்டீரியல், அதில் ஸ்டெப்பு 1 என்னென்னா, இதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கணும். அவ்வளோதான். இதை ஏற்றிக்கிட்டா போதுமானது. இதை வச்சே நான் லேபரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? மெட்டீரியல், லேபர் ரெண்டும் வரப்போகுது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன போடணும்னா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு, அப்புறம் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு, ஆக்சுவல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு, அப்புறம் ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் ப்ரைஸு. சரிங்களா? இது 1ன்னு எடுத்துக்கிடணும், இதை 2ன்னு எடுத்துக்கிடணும், இதை 3ன்னு எடுத்துக்கிடணும், இதை 4ன்னு எடுத்துக்கிடணும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுதான் ட்ரிக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெட்டீரியலுக்கான ட்ரிக்கு இது. SMUPC. சரிங்களா? அந்த ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், எஸ் சப் யூசேஜ் ஆர் ஈல்டு, ரெண்டாவது எம் மிக்ஸு வேரியன்ஸு, மூணாவது யூசேஜ், பி ப்ரைஸு, சி காஸ்ட். அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே மெட்டீரியல் இது பாருங்கள், ஒன்றாவது எஸ் சப் யூசேஜில் 1 2 1யும் 2யும் கழிச்சா இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இது 1 இது 2. சரிங்களா? அடுத்தது மெட்டீரியல் ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாக இப்படி வந்துடும், இங்கே வந்துடும் 2 2 3 2யும் 3யும் கழிச்சோம்னா இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். மூணாவது 1 3 1யும் 3யும் கழிச்சோம்னா இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். பி ப்ரைஸுக்கு எப்படின்னா 3 4, அந்த 3 அப்படி இங்கே வரும், 3 4 3யும் 4யும் கழிச்சோம்னா அந்த ஆன்சர் வந்துடும். லாஸ்ட்டு 1 4 இங்கேருந்து இங்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பார்த்துட்டாலே மெட்டீரியலில் என்ன சம் கேட்டாலும் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் இது பார்க்க போகிறோம். லேபர் பார்க்க போகிறோம். லேபர் வேரியன்ஸ். சரிங்களா? லேபர் அதே மாதிரி தான். அதை அப்படியே எழுதிக்குங்க. அதை அப்படியே எழுதிக்கிட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் போட்டுக்க போகிறீங்க, ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் போட்டுக்க போகிறீங்க. அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சும் இல்லை. அதனால தான் நான் அதையும் உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கேன். சரிங்களா? அதை வச்சு அப்படியே இங்கே எழுதிட போகிறோம். அதே மாதிரி 1 2 3 4ன்னு போட்டுற போகிறோம். சரிங்களா? அடுத்து இது பாருங்கள், இது அதே தான் வரும் பாருங்கள். SMERC. அதில் ப்ரைஸ்னால் இதில் ரேட்டு, அதில் காஸ்ட்டு, இதுலேயும் காஸ்ட்டு. அவ்வளோதான். அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுங்க. அதே மாதிரி சேமாக தான் இருக்கும். 1 2 2 3 3 4 1 3 3 4 1 4. அவ்வளோதான். அதே தான். பேர் மட்டும் இங்கே கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. மிக்ஸஸ், எஃபிஷியன்சி, யூசேஜ்ன்ற இடத்துல எஃபிஷியன்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே யூசேஜ்ன்னு இருக்கும், இங்கே எஃபிஷியன்சி வரும். மற்றபடி எல்லாமே சேம் தான். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்து சம்முக்குள்ளே போகிறோம். சரிங்களா? மெட்டீரியல் சம்மு ஒரு முக்கியமான சம்மு. சரிங்களா? பாருங்கள், இந்த சம் பாருங்கள். த ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் டிஜெட் அஸ் அண்டர் மெட்டீரியல் ABC. அதோட ரேட்டு அண்டு கேஜி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவல் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ABC அண்ட் அதோடைய ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்சஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வேரியன்சஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டெப் 1 என்னென்னா, ஆக்சுவலையும் ஸ்டாண்டர்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 30 50ன்னு இருக்குது, இங்கே 300 கேஜி 475 கேஜின்னு இருக்குது. ஸோ ரெண்டும் கம்பேராக இல்லை. கேஜி ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓரளவு மேட்ச் ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே பாருங்கள் 10 யூனிட் இருக்கா, 10 யூனிட்ஸ்ன்னு இருக்குது இங்கே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 யூனிட்ஸை இந்த 30 இருக்கா, 30 50 40ன்னோட பெருக்க போகிறோம். புரிஞ்சா? ஆக்சுவலாக அப்படி இங்கே ஆக்சுவல் டேட்டா அப்படியே எழுதிட போகிறோம். 320 × 35 அதை அப்படியே எழுதிட போகிறோம். ஸ்டாண்டர்டுக்கு 30 கேஜி தான் இருக்குது இங்கே, ஆனால் 300 இருக்குது. கேஜி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ரெண்டுக்கும் ஓரளவு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 30 × இந்த 10 யூனிட் இருக்கா, இங்கே இருக்கா 10 யூனிட்டு, அதை போட போகிறோம். 30 × 10 300. சரிங்களா? இந்த இருக்குது, இது கேஜி. சாரி, இதையும்
இந்த 2 கேஜியும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் கொஞ்சம் மேட்ச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது? 10 யூனிட்ஸ்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 30 கேஜி இன்ட்டு 10 300, 40 கேஜி இன்ட்டு 10 400, 50 கேஜி இன்ட்டு 10 500 அப்படின்னு போட்டோம். அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து ரேட்டு ருபீஸ். ஸோ இதை அப்படியே இங்கே போட்டிருக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்ன வேணும்? ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் எடுத்தோடனே இது எழுதிருங்க. இந்த நாளையும் எழுதிருங்க. ஸ்டாண்டர்ட் ரேட்டு அதை நான் சொன்னேன்னா ஃபார்மெட்டு அதை எழுதி வச்சுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாண்டர்ட் டேட்டா, ஆக்சுவல் டேட்டா. ஆக்சுவல் டேட்டா எப்படி போடணும்? இதை அப்படியே போட்டுற போகிறோம். 320 இன்ட்டு 35 அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் டேட்டா என்ன சொன்னேன்? அந்த 10 இன்ட்டு இதை பெருக்க சொன்னேன்னா அது இன்ட்டு இந்த ரேட்டு அப்படியே போட்டுற போகிறோம். ரெண்டையும் பெருக்கி ஆன்சர் இங்கே கொண்டு வர போகிறோம். ஸ்டாண்டர்ட் டேட்டா வந்து 49,000, ஆக்சுவல் டேட்டா வந்து 52,000. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டேட்டா ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன? அடுத்து பாருங்கள். இப்போ இந்த டேட்டா போட்டோம். நம்ம அடுத்து சம்முக்குள்ளே போகிறோம். நான் என்ன சொன்னேன்? அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு 1 2 3 4 அந்த ஃபார்மெட் சொன்னோன்னா அதை எழுதிக்கிற போகிறீங்க. சரிங்களா? எழுதிக்கிட்டு எஸ்கியூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ரெண்டுமே ஸ்டாண்டர்டு. அது ஸ்டாண்டர்ட் டேட்டா 49,000. ஸோ அதை இங்கே எழுதியாச்சு. புரிஞ்சா? அடுத்து இது ஆக்சுவல் டேட்டா என்ன? ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் ப்ரைஸு லாஸ்ட்டு தான் வரும் அது. ஏன்னா ஃபார்மெட்டில் இங்கே பாருங்கள், ஃபார்மெட்டில் ரெண்டுமே ஆக்சுவல் இது லாஸ்ட்டு. ஸோ அதை நம்ம இங்கே லாஸ்ட்டு எழுத போகிறோம். எவ்வளோ வருது? 52,985 இங்கே எழுத போகிறோம். புரிஞ்சா? அவ்வளோதான். இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதையும் 2 3 நம்ம எப்போவுமே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதில் என்னது? ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு. இன்ட்டு ஏன் போட்டேன்னா நடுவில் இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏ இருக்கா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏ 300 இருக்கா? 300 டிவைடட் பை டோட்டலு. அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டோட்டல் எவ்வளவு? 1200 இன்ட்டு ஆக்சுவலில் ஃபஸ்ட்டு என்ன? 320. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? இதுதான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி 400 ரெண்டாவது இருக்க 400 டிவைடட் பை இந்த டோட்டலு இன்ட்டு ரெண்டாவது 475. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இல்லை, 300 டிவைடட் பை இந்த டோட்டல் இன்ட்டு இந்த டோட்டல். சரிங்களா? அவ்வளோதான். இதை பாருங்கள். 300 டிவைடட் பை 1200. அது கீழே இருக்க இந்த டோட்டல் இருக்கா? அது. அப்புறம் இங்கே ஆக்சுவலோட டோட்டல் எவ்வளவு? இன்ட்டு 1230. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஒன்று. அதே மாதிரி ரெண்டாவதுக்கு 400 டிவைடட் பை 1200 இன்ட்டு 1230. அதே மாதிரி மூணாவது 500 டிவைடட் பை இது. அவ்வளோதான். சரிங்களா? ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா 307 410 இது. அதை ரெண்டையும் இங்கே எழுதியாச்சு. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் என்ன? 30 50 40 சம்மில் இருக்கும். ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம்னா 50,225. அதைத்தான் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சா? மூணாவது என்ன? நாலாவது ஆறுகளையும் போட்டாச்சு. மூணாவது என்ன? ஏக்யூஎஸ்பி. அப்படின்னா என்ன? ஆக்சுவல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு. சரிங்களா? ஆக்சுவல் குவான்டிட்டி இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? அதை அப்படியே இங்கே போட போகிறோம். இந்த இருக்கா? 320 475 இது. அப்புறம் என்ன? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரேட் ஆர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இது அப்படியே இங்கே போட போகிறோம். ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சரு 50,750. அதுதான் இங்கே. அதுதான் மூணாவது. இங்கே போட்டோம். அவ்வளோதான். 1 2 3 4 கண்டுபிடிச்சாச்சா? இனி சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, இதை ரெண்டையும் எழுதி வச்சுக்கணும். இதை ரெண்டையும் எழுதிட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த நாளையும் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதுபடி நம்ம அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க நம்ம வருஷப்படி கேட்க மாட்டாங்க. காஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட்டுக்கு என்ன? ஃபஸ்ட் எடுத்தோடனே காஸ்ட் இங்கே இருக்கா? 1 4. ஸோ இங்கே அந்த 1 4. ஸோ இங்கே அந்த வதை எழுதிடணும். எடுத்தோடனே அந்த 1 4 இங்கே போட்டாச்சு. ப்ரைஸுக்கு என்ன? 3 4. யூசேஜுக்கு என்ன? 1 3. மிக்ஸுக்கு என்ன? 2 3. ஈல்டுக்கு என்ன? 1 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போட்டு ரெண்டையும் கழிச்சு போட போகிறோம். புரிஞ்சுங்களா? நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம மெத்தட் படி பார்த்தோம்னா இதை எழுதிடணும். மெட்டீரியல் கேட்டாங்கன்னா இது ரெண்டையும் எழுதிடணும். இதை நாளையும் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த ஆர்டரில் கேட்க மாட்டாங்க. மெட்டீரியல் இந்த ஆர்டர் கேட்க மாட்டாங்க. மாற்றி கேட்பாங்க. இப்போ இந்த யூசேஜ்னா இதுக்கு நேரம் என்ன இருக்குது? 2 3. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம்மு ஓவரு. செகண்ட் சம்மு பாருங்கள். செகண்டு லேபரில் ஒரு சம் பார்க்க போகிறோம்.
செகண்டு லேபரில் ஒரு சம்மு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான சம்மு. பார்த்தீங்கன்னா 30 வீக்கு வேலை செய்கிறாங்க. 30 வீக்ஸு நம்பராக பொறுக்கிறன்னா 75. அதில் ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு. அதாவது ஸ்கில்லு நல்லா இருக்குது, கொஞ்சம் அரைங்குறையமாக ஸ்கில் இருக்குது, சுத்தமாக ஸ்கில் இல்லை 3 பேர். வேஜஸ் என்ன 60, 40, 30. சரிங்களா? அதே மாதிரி ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் எடுத்தோடனே இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸ்கில் இருக்கா? ஸ்கில்லில் 75 பேர் 30 வீக்ஸு ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 30 வாரம். 75 × 30 2250. அதே மாதிரி 45 × 30 அப்படியே போட்டு பெருக்கி வச்சுக்கிற போகிறோம். அதே மாதிரி ஆக்சுவலுக்கு 70 பேர் 30 வாரம் ஒர்க் பண்ணாங்க. 30 பேர் 30 வாரம். அதே தான் இங்கே. புரிஞ்சுங்களா? போட்டு வச்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த இருக்கா, இது வந்து ஆக்சுவல் டைமு, இது வந்து இது ஸ்டாண்டர்ட் டைமு, இது ஆக்சுவல் டைமு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது ஸ்டாண்டர்ட் டைமாக, அதை அப்படியே இங்கே போட்டாச்சு. ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன இங்கே கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன இங்கே கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே இங்கே எழுத போகிறோம். ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோமா, டோட்டல் டைமு, ஒர்க்கர் இன்ட்டு வேலை செய்த நாட்கள். புரிஞ்சா? அவ்வளோதான். அதே மாதிரி ஆக்சுவலும் கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சா? ஆக்சுவல் என்ன இந்த கண்டுபிடிச்சிட்டோம். இது இன்ட்டு வேஜஸ் கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டையும் இங்கே போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து நான் என்ன சொன்னேன், இங்கே பாருங்கள், ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு. அதே தான் அங்கே ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன சொன்னேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே 2250. 2250 டிவைடட் பை இந்த டோட்டல் 5400 இன்ட்டு இந்த டோட்டல் 5760. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். இதில் அங்கே குவான்டிட்டின்னு சொல்லுவோம், இது லேபர்ன்றதுனால ஹவர்ஸ் சொல்லுவோம். 3 கண்டுபிடிச்சாச்சா? 2400, 1460, 960 ஹவர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போக போகிறோம். ஸ்டெப் முடிஞ்சு இப்போ நம்ம வழக்கம் போல் 1, 2, 3 எழுத போகிறோம். 1, 2, 3 நாள் என்ன சொன்னேன், நீங்கள் எடுத்தோன்னே என்ன செய்யணும்னு சொன்னேன் உங்களை, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள், இதை அப்படியே எடுத்து எழுதணும். இது என்ன சொன்னேன், இதைத்தான் நீங்கள் மெட்டீரியல் கேட்டால் அதை எடுத்து எழுதணும், லேபர் கேட்டால் இதை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிடணும். ஸோ இந்த 2 பக்கத்தையும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே SRSH ஆர் இதை வச்சு நீங்கள் எப்படி எழுதிட போகிறீங்க. புரிஞ்சா? எழுதியாச்சு. இந்த 4ஐயும் நம்ம அங்கே எழுதிட்டோம். இப்போ வாங்க அங்கே போயிடலாம், சமுக்கு போயிடுவோமா? இப்போ எழுதிட்டேன் நான் இங்கே, இந்த 4ஐயும் எழுதிட்டேன். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன, ஸ்டாண்டர்ட் டேட்டா ஃபஸ்ட்டு 2,43,000. ஆக்சுவல் டேட்டா 2,56,000 லாஸ்ட்டு. ஏன்னா ரெண்டுமே AR AH AA ஆக்சுவல், ரெண்டுமே ஆக்சுவல் இது. ஸோ இந்த 2 1 4 எழுதியாச்சு. எப்போவுமே நடுவில் உள்ள 2 3 தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 3. இப்போ 2 என்ன சொன்னோம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, அதை இங்கே எழுதிட்டோம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன 60 × 40, அதை அங்கே போட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சான்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே என்ன சொன்னோம், ரெண்டாவது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இது கண்டுபிடிச்சிட்டோம் 2400. அதை அப்படியே இங்கே எழுதிக்கிற போகிறோம். எழுதிட்டு இங்கே இருக்கா SR ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன, இதுதான் ஸ்டாண்டர்ட் ரேட். இந்த 60 40 இருக்கா, அதை அப்படியே எழுதிட்டு 2ஐயும் பெருக்கி போட்டுற போகிறோம். இதுதான் RSH × SR. அது இங்கே கண்டுபிடிச்சாச்சு. 2,52,59,200. அதை அப்படியே இங்கே எழுதிட்டோம். ஓகேவா? மேக்ஸிமம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் ஹவர்ஸ் எங்கே இருக்குது, ஆக்சுவல் ஹவர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதானே ஆக்சுவல் டேட்டா. ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதை அப்படியே எழுதியாச்சு. இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதை அப்படியே தூக்கி எழுதியாச்சு. இங்கே 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர் என்னது, பெருக்கி வந்து கூட்டினோம்னா 2,49,600. அதுதான் அந்த 2,49,000 தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். 1 2 3 4 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நீங்கள் சம்மில் கொடுத்துருக்கிற ஆர்டர் படி எழுதணும். இதை ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எழுதிட்டு சம்மில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் ஆன்சர் போடணும். இதை அப்படியே கீழே எழுதிட்டோம். காஸ்ட் வேரியன்ஸு அதெல்லாம் நம்ம அங்கே ஃபார்முலா படி பார்த்தோம்னா அதை 2ஐயும் கம்பேர் பண்ணோம்னா 1 4, காஸ்ட்டுங்க அங்கே 1 4, ரேட்டுன்றது நம்ம ஃபார்மேட் படி 3 4, எஃபிஷியன்சின்றது 1 3, ரிவைஸ்ன்றது 1 2, மிக்ஸுன்றது 2 3. இதுபடி அப்படியே இந்த இதில் உள்ள கழிச்சு போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாமுங்களா? மூணாவது சம்மு பார்த்துடலாமா? இப்போ என்னென்னா 1000 kg ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில் என்ன, குவான்டிட்டி, ப்ரைஸ் எல்லாம் இங்கே இருக்குது.
இங்கே என்னென்னா நான் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்னென்னா 40,000, அதுக்கான குவான்டிட்டி ப்ரைஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் நமக்கு ரெக்குயர்மெண்ட்டு. நான் வந்து சம் சொல்லித்தர்றதுனால முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் சம்மை வாசிச்சிடணும், சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே என்ன, இந்த சம்மில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த ஆக்சுவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம், சரிங்களா? கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இது கொஞ்சம் சால்வ் பண்ண போகிறாங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இப்போ சொல்லிடுறேன், எது 1 2ன்னு சொல்லிடுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்த உடனே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 4, இது 3, இது 4, இது 2, இது 3, இது 1. நம்ம ஃபார்முலா தான் அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஸ்டாண்டர்டுன்றது எடுக்கிறதுக்கு இங்கே எடுத்திருக்காங்க, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மட்டும் எப்படி நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா? இது 4, இது 2, இது 3, இது 1, அவ்வளோதான், சரிங்களா? ஓகேங்களா? இதில் இம்பார்ட்டண்ட் இது மட்டும்தான். மற்றபடி நம்ம சொன்னது கொஞ்சம் டிஃப்ரென்ஸானது மட்டும்தான். நான் சொல்லிட்டேன் 4 3 எதுன்னு. நீங்கள் சொல்லி சால்வ் பண்ணிக்கிங்க. இதுதான் ஆன்சரு, செக் பண்ணிக்கிங்க, சரிங்களா? அதே மெத்தடு தான் எல்லா சம்மையும் நான் வந்து அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல் 2 சம்மு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, இது வந்து என்னென்னு சொல்லிட்டேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது ப்ராக்டிஸ், சரிங்களா? அவ்வளோதான், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதே தான் இங்கே, அதே தான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சம்மை வாட்சிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தான் ஸ்டாண்டர்டு, ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 40 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே 30 வீக்ஸ் கொடுத்தாங்களா, அதுக்கு பதிலாக இங்கே 40 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? 1800 ஸ்டாண்டர்ட் லேபர் ஹவர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இந்த 2 மட்டும்தான் இங்கே டிஃபரன்ஸ், சரிங்களா? எப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்கில்டு எப்படி 32 ஸ்டாண்டர்ட் டேட்டா, இது ஆக்சுவல் டேட்டா. 32 × 40 ஹவர்ஸ், அவ்வளோதான். புரிஞ்சா? அங்கே நம்ம என்ன பண்ணோம், 30 வீக்ஸ்ன்னு போட்டோம். இங்கே ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு, எல்லாம் சம்பளம் கொடுத்துருக்காங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ரேட்டு இங்கே 3 2 1, அதே தான் இங்கே 3 2 1. இங்கே ஆக்சுவல் என்ன 4 3 2, 4 3 2, சரிங்களா? அவ்வளோதான். இதே அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம இங்கே என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்கிறேன்னு பாருங்கள். இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா போடுவோம். நம்ம என்ன போடுவோம், நார்மலாக போடும்போது அப்படி போட்டுருவோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இங்கே 1800 இங்கே கொடுத்துருக்காங்களா, இதை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி, ஃபஸ்ட் எடுத்தோடனே 1250, இந்த ஃபஸ்ட்டு லேபர் ஹவர்ஸ் இருக்கா, அது டிவைடட் பை இந்த டோட்டல் என்ன, இதோட டோட்டல் போட போகிறோம் 2000. இதோட டோட்டல் என்ன 2000, இங்கே இருக்குது கீழே 2000 இன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக இந்த டோட்டல் போடுவோம். இருங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன, ஒரு நிமிஷம், 1280 டிவைடட் பை அதோட டோட்டல் என்ன 2000 இன்ட்டு ஆக்சுவலாக நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2000 போடுவோம். ஆனால் இங்கே 1800ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதைத்தான் இங்கே போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரென்ஸு வேறு எதுவுமே இல்லை. எல்லா சம்மும் சேம்ஸ் தான். இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள், இன்னும் ஒரே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இன்புட்டு, இந்த 2 ஆக்சுவலும் ஸ்டாண்டர்டும் ஈக்குவல், ஆக்சுவல் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது என்ன, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம இந்த 1000 இதை வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பக்கம் இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, 2 ஈக்குவல், 2 யூனிட்ஸும் ஒரு டோட்டலும் ஈக்குவல், 2000. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்க போகிறோம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறத ஆக்சுவல்னு எடுத்துக்கிற போகிறோம், ஸ்டாண்டர்டுன்னு எடுத்துக்க போகிறோம். ஸ்டாண்டர்டை ரிவைஸ்டுன்னு எடுத்துக்க போகிறோம். புரிஞ்சா? அதுதான் இதில் உள்ள டிஃபரன்ஸு. ரெண்டுமே ஈக்குவல். நாட் ஈக்குவல்னால் நார்மலாக எடுத்துக்க போகிறோம். ரெண்டுமே ஈக்குவல் யூனிட்ஸ் ஈக்குவல் ஹவர்ஸ் வந்துருச்சு. 2000 வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே மாற்றி எடுத்துக்கிற போகிறோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸு, இதை ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுவோமா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அப்படியே பெருக்கி போட்டுற போகிறீங்க. புரிஞ்சா? இது மட்டும்தான் இதில் டிஃபரன்ஸு, மற்ற எல்லாமே சேமு. இது வந்து புக் சம்மு, இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் டிஃபரன்ஸ், இதில் வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? இது வந்து ரொம்ப குட்டி சம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்துடுறேன் இந்த சம்மை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நம்ம மாடல் தான். பாருங்கள், இதை பாருங்கள், AQAR.
ஏக்யூஎஸ்ஆர் ஏக்யூஎஸ்ஆர் சரிங்களா. இது வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆர்எஸ்ஹெச் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சரிங்களா. இதை வச்சு நீங்களாக இப்போ சால்வ் பண்ண போகிறீங்க. அதே தான் ஏக்யூஏஆர்ன்றது என்னது, ஏக்யூ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ரேட்டுன்றது இது 4 சரிங்களா. ஆமாம். ரெண்டாவது என்னது ஏக்யூஎஸ்ஆர் ஏக்யூஎஸ்ஆர்ன்றது இது 3, இது வந்து 2, இது வந்து 1 ஓகேங்களா. நம்ம சொன்ன மாதிரியே தான் செஞ்சுருப்பாங்க. ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க. நான் இந்த எது 4 3 2ன்னு சொன்னாலே நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ண போகிறோம், நான் ஒரு ரீகால் பண்ணுறேன் பாருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே மெட்டீரியலாக இருந்தால் இதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். அப்படியே எடுத்து எழுதிட்டு 1 2 3 4 கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டோம், அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஆர்டரு. ஆனால் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டரில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரைஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் 3 4ன்னு எழுதணும். 3யும் 4யும் கழிச்சு போட்டுறணும். புரிஞ்சா? அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் நான் சொன்ன ஒரு 2 சம் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். 20 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது பார்த்தாலே வேரியன்ஸ் அனலைஸில் ஒரு 7 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே பாய்.